வணக்கம் நண்பர்களே. உங்களோட எஸ்ஐபியை மேனேஜ் பண்ற ஒரு கம்பெனி எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட். அந்த கம்பெனி இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருது. ஜூலை 14 ஐபிஓ ஓப்பன் ஆகுது. அப்ளை பண்ணலாமா? வேண்டாமா? நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாம் இந்த வீடியோல இருக்கு. வாங்க பார்க்கலாம். முதல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். நீங்க ரூ. 500 எஸ்ஐபி போட்டிருக்கலாம். இன்னொருத்தர் ரூ. 2000, இன்னொருத்தர் ரூ. 10,000. இது எல்லாமே போய் சேர்ற இடம் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட். 1.5 கோடி மக்கள் இன்வெஸ்டரோடைய பைசா இவங்க மேனேஜ் பண்றாங்க. டோட்டல் ஏயுஎம், அதாவது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், சுமார் 12 லட்சம் கோடி. எவ்வளோ பெரிய கம்பெனின்னு கேட்டா, இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்டில் போகிற ஒவ்வொரு 100 ரூபாயிலையும் 15 ரூபாய் இவங்க கிட்ட தான் போகுது. மார்க்கெட் ஷேர் கிட்டத்தட்ட 15.3%. இந்தியாவோடைய நம்பர் 1 ஏஎம்சி. சரி, ஐபிஓ வருதே, நம்மளோட எஸ்ஐபி என்ன ஆகும்? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட், என்ஏவி, ரிட்டர்ன்ஸ், எஸ்ஐபி எதுவும் மாற போகிறதில்ல. இந்த ஐபிஓவில் விற்கிறது அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுற கம்பெனியோட ஷேர்ஸ், ஃபண்டை இல்லைங்க. ரெண்டும் வேற வேற விஷயம். சரி, இப்போ டேட்ஸ் பார்க்கலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 14 டியூஸ்டே ஐபிஓ ஓப்பன் ஆகுது. ஜூலை 16 தேர்ஸ்டே அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள். ஜூலை 14 ஃப்ரைடே அலாட்மெண்ட் தெரியும். ஜூலை 21 டியூஸ்டே அன்னைக்கு இது மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது. சரி, ப்ரைஸ் என்ன? ப்ரைஸ் பேண்ட் 545 ருபீஸ்லேருந்து 574 ருபீஸ் பர் ஷேர். ஒரு லாட்னு சொன்னால் 26 ஷேர்ஸுங்க. அப்பர் ப்ரைஸ் பேண்ட் வச்சு கேல்குலேட் பண்ணினா ஒரு லாட்டுக்கு சுமார் 14,924 ருபீஸ் வருங்க. ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% கோட்டா ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது டோட்டலாக அவங்க செல் பண்ணுற ஷேரில் 35%. அப்போ இதில் நெகட்டிவ்னு எதுவும் இல்லையா? இப்போ தான் ரியல் ட்விஸ்ட்டு. இது 100% ஆஃபர் ஃபார் சேல். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற பைசா கம்பெனிக்கு போகாது. யார் ஷேர் விற்கிறாங்களோ, அதாவது பழைய ஓனர்ஸ் கிட்ட தான் அந்த பைசா போகும். கம்பெனிக்கு ஃப்ரெஷ் மணி வராது. இது தப்பில்லை, ஆனால் தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ யார் செல் பண்ணுறா? யார் விற்கிறாங்கன்னு பார்த்தா, எஸ்பிஐ கிட்ட 63% ஸ்டேக் இருக்கு. அதில் வெறும் 6.3% விற்கிறாங்க. அமுண்டி, ஒரு ஃப்ரான்ஸ் கம்பெனி கிட்ட 37% ஸ்டேக் இருக்கு. அதில் வெறும் 3.7% விற்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்த்து 10% தான் டோட்டலாகவே விற்கிறாங்க. சரி, இவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஏயுஎம் மேலே ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஃபீ வாங்குறாங்க. நீங்கள் தூங்கினாலும், மார்க்கெட் ஏறுனாலும் இறங்குனாலும் இந்த ஃபீஸ் ஒவ்வொரு நாளும் ஓடும். அதுதான் ஏஎம்சி பிஸ்னஸ் மாடல். பிஸ்னஸ் எப்படி போகுதுன்னு பார்த்தா, ப்ராஃபிட் தொடர்ந்து வளர்ந்துருக்குங்க. FY 23ல் 1000 crore மேலே, FY 24ல் 2000 கோடிக்கு மேலே, FY 25ல் 2500 கோடிக்கு மேலே. 3 வருஷமும் தொடர்ந்து வளர்ச்சி. இது ஒரு கதை இல்லைங்க, ரியல் பிஸ்னஸ். ஒரு போனஸ் டிப் சொல்கிறேன். உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு எஸ்பிஐ ஷேர்ஸ் இருந்தால் நீங்கள் ரீட்டைல் கோட்டாவும் அப்ளை பண்ணலாம், ஷேர் ஹோல்டர் கோட்டாலையும் அப்ளை பண்ணலாம். 2 அப்ளிகேஷன் கூட நீங்கள் போடலாம். அதனால அலாட்மெண்ட் சான்ஸ் கொஞ்சம் கூடும். ஆனால் ரெண்டுக்கும் தனித்தனியாக ஃபண்டு பிளாக் ஆகும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, ஹானஸ்ட்டாக ரிஸ்க் என்னன்னு சொல்கிறேன். மார்க்கெட் விழுந்தா ஏயுஎம் விழும். ஏயுஎம் விழுந்தா ஃபீஸும் கம்மியாகும். செபி ஏதாவது ஃபீஸ் ரூல்ஸ் மாற்றினா அதுவும் இம்பேக்ட் ஆகும். இது மார்க்கெட்டோட சேர்ந்தே ஆடுற பிஸ்னஸ். ஸோ ஒர்த்தாலஜி லென்ஸ் வச்சு பார்க்கலாம். பாசிட்டிவ், பிஸ்னஸ் ஸ்ட்ராங், நம்பர் 1 ஏஎம்சி, ப்ராஃபிட் வளர்ந்துருக்கு. கவனிக்க வேண்டியது, இது 100% ஆஃபர் ஃபார் சேல். ஃப்ரெஷ் மணி கம்பெனிக்கு இல்லை. நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணணும். ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, நிப்பான் லைஃப் மாதிரி ஆல்ரெடி லிஸ்டட் ஏஎம்சிகளோட வேல்யூவேஷனை கம்பேர் பண்ணுங்க. விலை சரியாக தான் இருக்கா அப்படின்னு முடிவு பண்ணுங்க. அப்ளை பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த ஐபிஓவில் நான் அப்ளை பண்ணலாம், இல்லை பண்ணாமையும் இருக்கலாம். அது என்னோட பர்சனல் முடிவு. இது பியூர்லி எஜுகேஷனல் பிரேக் டவுன். அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்றத நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணி முடிவெடுக்கணும். ஒர்த்தாலஜி, இங்கே விலை எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதோட மதிப்பு தெரிஞ்சவன் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.